அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இந்த மனித குலத்திற்கு வகைத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல் வாயிலாகவும் எளிதாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்குமாக ஒவ்வொரு நாளிலே அவர்கள் விளக்கம் தந்து சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். அந்த வகையிலே தயா விளக்க மாலையிலே 90வது பாடல், அதாவது தயவு வாழ்வு 90. திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 30/1/1983. இன்று 90வது பாடலுக்கு விளக்கம் காண்போம். இப்பாடல் சத்விசார பகுதியில் கடைசி பாட்டாகவும் அடுத்து வரும் தயா இன்ப வாழ்விற்கு அடிப்படையாகவும் அமைந்துள்ளது. எனவே இப்பாடலில் மிக முக்கியமான கருத்துக்களை பற்றி ஆய்வோம். மாலுடை உலகமயக்கிருள் நீங்க மாபெரும் ஞாயிறாய் வந்து பாலொளி திங்கள் முகத்தொழிற் செவ்வாய் பன்னிசை அருளியன் பந்தி பன்னிசை அருளியன் புந்தி ஞாலமேல் மகிழ பொன்னுரு வெள்ளி நல்வரை மேற்சனி பிறப்பை காலரப் போக்கி விசாரமேற்கவினும் கடவுளே கார்கொளித்தாரே. காலரப் போக்கி விசாரமேற் கவினுங்கடவுளே கார்கொளித்தாரே. கடவுள் உண்மை எங்கும் எதிலும் எப்பொருளிலும் நிலைத்து விளங்கி கொண்டுதான் உள்ளது. ஆயினும் மனிதன் அப்பரம்பொருளை காண முடியாமலும் அறிவின் துணையாலும் உணர்ந்து கொள்ள முடியாமலும் இருக்கின்றான். காரணம், புலன் இச்சை நிறைந்த புலபோக வாழ்வில் மூழ்கி இருப்பதேயாகும். இப்பாடலில் மாலுடையுலக மயக்கிரு நீங்க மாபெரும் ஞாயிறாய் வந்து என்று சொல்லப்படுகிறது. இங்கு மால் என்ற சொல் மயக்கம் என்று பொருளாகிறது. முந்திய பாடலில் இதே மால் என்ற சொல் சிறப்புமிக்க பெருமைமிக்க என்ற பொருளில் வந்தது. இப்பாடலில் அதே சொல் மயக்கம் என்ற பொருளில் வந்துள்ளது. மாலுடையுலகம் என்பதில் இந்நிலவுலகமே இருண்டுதான் உள்ளது. இதனை கோள் என்றும் கிரகம் என்றும் சொல்லுவர். இப்பூமிக்கு சுய ஒளி கிடையாது. சூரியனிடமிருந்துதான் ஒளியை பெறுகின்றது. நாம் புற உலகில் காணுகின்ற சூரியனை நடுவாக கொண்டு எண்கோள்கள் சுற்றி வருகின்றன. அந்த எண்கோள்கள் புதன், சுக்கிரன், வெள்ளி, பூமி அல்லது கேது, பூமியின் நிழலான ராகு, திங்கள் என்னும் சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி என்பன. இவற்றுள் பூமியானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றி வருகிறது போல் தோற்றுகிறது. இந்த எண்கோள்களும் ஞாயிறு ஜோதியின் ஒளி பெற்று பிரகாசிக்கின்றன. இந்த ஒரு ஞாயிறு ஜோதி போன்று வான்வெளியில் தோன்றும் ஒவ்வொரு விண்மீனும் ஒரு ஞாயிறு ஜோதியே. இவ்வாறுள்ள எண்ணற்ற ஞாயிறு ஜோதிகளுக்கு ஒளியை வழங்குவது அருட்பெரும் ஜோதியே ஆகும். இந்த அருட்ஜோதி சூரியன் ஒவ்வொரு ஆன்மாவின் அகத்தேயும் விளங்கிக் கொண்டே உள்ளது. மாலுடையுலகின் மக்களின் அக இருள் நீங்கும் பொருட்டு மாபெரும் ஞாயிறாய் தோற்றி விளங்கும் பரம்பொருளே நம்முடைய அறியாமை என்னும் இருளை போக்குவதற்காக நம்முடைய உள்ளத்திலே
ஆன்மாவாகிய உள்ளத்திலே சிற்றுருவாக தன் முழு ஆற்றலோடு விளங்கி கொண்டுள்ளது. இக்கருத்தை திருவாசக பாடல் கோயில் திருப்பதிகம் ஒன்றினால் உணரலாம். இன்றெனக் கருளி இருள் கடிந்துள்ள தெழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தேன் நீ இயலால் பிரிது மற்றின்மை நீ இயலார் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே ஒன்று நீ எல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே. புற அண்டத்திலே விளங்கும் எண்கோள்களே மனிதனில் எண்சான் உடலாக விளங்குகின்றது. அதில் ஐம்பூத கூறுகளும் செயல்படுகின்றன. தேகம் மண்கூறு, இரத்தம் போன்றவை நீர்க்கூறு, மூச்சுக்காற்று வாயு, நெருப்பு அக்கினியாக மூலாக்கினி, ஜடராக்கினி, ஞான அக்கினி எனவும் ஆகாயம் சிதாகாசமாகவும் விளங்குகிறது. சித் பிளஸ் ஆகாசம் இஸ் ஈக்குவல் டு சிதாகாசம். சித் என்பது மெய்யறிவு, ஆகாசம் விளங்குமிடமாகும். இவ்வாறு விளங்கும் ஞாயிறு ஜோதி மதி முகம் கொண்டு விளங்குகிறது. இதனை பாலொளி திங்கள் முகத்தொழிற் செவ்வாய் பன்னிசை அருளி என் புந்தி என்னும் வரிகள் விளக்குகின்றன. பாலொளி திங்கள் என்றது பால் போன்ற ஒளியுடைய நிலவு போன்ற முகமோ என கொள்ளக்கூடாது. இங்கு பால் என்றாலே ஒளி என்றுதான் பொருள். ஒளிமிக்க சந்திரனே வதனமாக விளங்க அதில் செவ்வாய் விளங்குகின்றது. அந்த சிவந்த அழகிய வாய் மலர்ந்து பன்னிசை அருளுகின்றது என சொல்லப்படுகின்றது. திருவாய் மலர்ந்து அருளல் என்பர். இங்கு மலர வேண்டியது உண்மையில் ஆன்ம மலரே. அங்கிருந்து அருளாற்றலால் கடவுள் உண்மையானது இனிய சொற்களாக, இனிய பாடல்களாக வெளிப்பட்டு விளங்குகின்றது. இதனால் புந்தி ஞால மேல்மகிழ என்று உரைக்கப்படுகிறது. புந்தி என்பது புதன், புத்தி என்று பொருள்படும். புத்தி தெளிவு ஏற்பட்டு மகிழ்ந்திருக்க முடிகிறது என்று விளக்கப்படுகிறது. எப்படி மகிழ்ந்திருக்க முடியும் என்பதை பொன்னுரு வெள்ளி நல்வரைமேர் என்னும் வரிகள் விவரிக்கின்றன. பொன் என்பது வியாழன் ஆகும். வெள்ளி மலை மீது பொன்னுருவாம் ஜோதி வடிவம் கொண்டு திகழும்போது நிலைத்த இன்ப வாழ்வை பெற்று மகிழ்ந்திருக்க இயலும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒப்பற்ற இன்ப வாழ்வை பெறுவதற்கு தயா விசாரத்தால் கடவுள் உண்மையை உணர்ந்து அதனை பற்றி கொண்டு பற்றுகளை தவிர்த்து அந்நிலை நின்று வாழும்போது சனிப்பிறப்பை காலறப்போக்கி இன்ப வாழ்வை பெற முடியும். சனி என்பதை கலி என்றும் சொல்வர். கலிப்பிறப்பு என்றும் சொல்லப்படும். கலிப்பிறப்பு என்பது தொல்லை நிரம்பிய துன்பம் நிறைந்த பிறப்பு என பொருள்படும். சனி என்பதன் நிறம் கருமையாகும். கருமை நிறம் கொண்ட காக்கை இதன் வாகனமாக உள்ளது. சனி பகவானுக்கு ஒரு கால் ஒரு கண் இல்லை என்பர். இப்படி இருக்கும்போதே அது மனிதனை எப்படியெல்லாமோ ஆட்டி படைக்கின்றது. இன்னும் இரு கால்களும் இரு கண்களும் இருந்தால் என் செய்யும்? இங்கு காலர போக்கி எனப்படுகிறது. காலர போக்குதல் என்றால் அறவே நீக்கிவிடுமாறு செய்தல். பிறப்பை ஒழித்தல் என்றால் பிறப்பு இல்லாமல் ஆன்ம நிலையில் அடங்கி போய்விடுதல் அல்ல. கிடைத்துள்ள இப்பிறவியிலேயே நித்திய இன்ப வாழ்வாகிய மரணமில்லா பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொண்டால்
அதன் பின் இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. கருமை நிறம் வன்மையான மாயாத்திரையாக சொல்லப்படும். அடுத்ததாக கருமயிர் பச்சை, இது மாயா மலம் ஆகும். அடுத்தது பொன்மயிர் பச்சை, இது ஆணவ மலமாகும். இது நீங்குவதே மிக அரிதான செயலாகும். நாம் ஆன்ம வடிவினர் என்ற தற்போதமும் நீங்க பெற்று தான் வேறு அது வேறு என்று இல்லாத நிலையை அடைதல் வேண்டும். இவ்வாறு கடவுள் உண்மை வெளிப்பட வேண்டிய இறைவன் பக்குவமான மனித தேகச் சூழலை ஓர் ஆன்மாவுக்கு வழங்கி தன் அருள் ஆற்றலால் உண்மையை வெளிப்படச் செய்கிறார். இத்தயா விளக்க மாலையின் பாடலுக்கு கீழே தயா விளக்க மாலை சிறிய பாராயண நூலில் கொடுக்கப்பட்டுள்ள உரை. பால் என்பது புலனிச்சயம் அவா. இது மக்களை மயக்கி மடிந்திடச் செய்யும் காரிருளாக இருக்கின்றது. இவ்விரலையும் இதனால் ஏற்படும் அவத்தையும் அழிவும் போக்கி வாழ்வித்தல் பொருட்டே தயாபெருஞ்சோதி இப்போது எழுந்து விட்டுள்ளது. இந்த ஞாயிறாகிய ஜோதிபதி மதிமுகத்து செவ்வாய் திறந்து அருள்மொழி வழங்குகின்றது. இதனால் இங்கு புந்தி, அதாவது புத்தி தெளிவு ஏற்பட்டு பொன்மேனியுடன் வெள்ளி மலைமேல் நான் மகிழ்ந்து வாழ சனியாம் தொல்லை பிறப்பை தொலைத்து விட்டுள்ளாய். இப்படி இசைக்கும் இம்மாலையை திருவடியில் கொள்க. இதில் ஞாயிறு முதல் சனி முடிய 7 நாட்களையும் இசைத்துள்ளதைக் கண்டு இன்புறலாம். இப்பாடலைப் போலவே அமைந்துள்ள மற்றொரு பாடலை இங்கித மாலையில் காணலாம். என் மேலருள் கூர்ந்து ஒற்றியுளீர் என்னை அணையவார் இணையவார் அணையவான் இணையே வீரேர். என்மேல் அருள் கூர்ந்து ஒற்றியுளீர் என்னை அணைவான் இணையீரேந்தே அணைவாரினை வீரேர். பொன்மேல் வெள்ளியாமென்றேன் பொன்மேற் பச்சை யாங்கதன்மே லன்மேல் சூழலாய் செய்யதன்மேல் அயய நதன்மேன் ஞாயிறகு தின்மேலொன்றென்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. இப்பாடலில் ஒரு ஆன்மாவுக்கு புற உலக வாழ்வில் மூலம்தான் அறியாமை இருள் அகன்று அறிவு ஒளி சேரும். புற உலகில் இருளை போக்குவதற்கு புறவானில் ஞாயிறு தோன்றி விளங்குகின்றது. அகவானில் அருட்ஜோதி ஞாயிறு மனத்தில் இருளை எல்லாம் போக்கி உண்மையை உணரச் செய்கின்றது. இதில் வியாழன், வெள்ளி, புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு என்னும் கிழமைகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இப்பாடலில் சனி என்பது விடப்பட்டுள்ளது. ஏனெனில் வள்ளல் பெருமான் திருவேக சித்தி நிலையை பெற்றுக்கொள்ளும் முன்பே தேகப்பற்று கடந்த நிலை நின்று பாடினார். இதனால் சனிப்பிறப்பை ஒழிந்த பிரணவதேக நிலையோடு சுத்ததேக ஞானதேக அனுபவங்களையும் பெற பாடியுள்ளார் என கொள்ளலாகும். இக்கருத்தை சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு இச்சமய வாழ்விலென கென்னையினியேச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு என்பதனால் அறியலாம். ஒருமையும் தயவும் கூடிய சத்விசாரத்தால் அருட்ஜோதிபதியை சார்ந்து கொண்டு வாழும்போது எந்த விதமான குறைபாடுகளும் வருத்தங்களும் ஏற்படுவதில்லை.
அவர்களுக்கு நாளும் கோளும் நன்மையே செய்யும். இக்கருத்தை தேவார பாடல் ஒன்றினால் அறியலாம். தேவாரத்தில் கோளறுபதிகம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல்களில் முதல் பாடல்: வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோள்களும் அவற்றின் இயக்கங்களும் செயல்களும் ஐம்பூதங்களின் தோற்ற மாற்றங்களும் கடவுள் உண்மையை வெளிப்படுத்த பொருட்டே ஆதி முதல் சத்தாக உள்ள பரம்பொருளின் சித்து செயல்களால் தோற்றுவிக்கப்பட்டு இதுவரையிலும் இயக்கப்பட்டும் வருகிறது. இதனை விளக்கும் திருமந்திர பாடல் ஒன்றை காண்போம். தரணி சலங்கனல் கால் தக்கவானம் அரணிய பானு அருந்திங்கள் அங்கே முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறிதானே. இப்பாடலில் முதல் வரியில் ஐம்பூதங்களும் சொல்லப்படுகின்றன. தரணி மண், சலம் நீர், கனல் நெருப்பு, கால் காற்று, வானம் ஆகாசம் என்பன. அடுத்தது அரணிய பானு என்று சொல்லப்படுகிறது. அரணி என்றால் நெருப்பு. பெரும் நெருப்பிலிருந்து தோன்றியதே சூரியன். பானு என்ற சொல் சூரியனை குறிக்கும். அரணி கடைதல் என்பர். நெருப்பை உண்டாக்கும் பொருட்டு மரக்கட்டையை கொண்டு கடைதல், மரக்கட்டைகளை கொண்டு கடைதல் அல்லது சிக்கிமுக்கி கற்களை ஒன்றோடு ஒன்று வைத்து உராயும்படி செய்தால் அதிலிருந்து நெருப்பு உண்டாகும். நெருப்பு என்பதை கனலி என்றும் சொல்லுவர். கனலி என்பது சூரியனையும் நெருப்பையும் குறிக்கும் சொல்லாகும். திங்கள் சந்திரன், அங்கி உள்ளொளி, தீ முரணிய தாரகை என்பது விண்மீன்கள் ஒவ்வொன்றும் சூரியனை விட பெரியவை. ஆனால் அவை வெகு தொலைவில் இருப்பதால் மிகச் சிறியதாய் தோன்றி ஏமாற்றுகின்றன. ஆகையால் முரணிய தாரகை என்று சொல்லப்பட்டது. ஐம்பூதங்களும் 4 ஜோதி கோலங்களும் சேர்ந்து ஒன்பான் 9ம் சேர்ந்து பிரணவமாக விளங்கி கொண்டுள்ளது. அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே என்பர். பிண்டத்திலே உள்ள அமைப்புகள் அனைத்தும் நமது பிண்ட தேகத்திலே அமைந்துள்ளன. இவ்வுண்மையை மெய்யறிவை கொண்டுதான் உணர முடிகின்றது. சத்திசாரத்தால் உண்மையை உணர்ந்து அதனை சார்ந்து நின்று தயவு செயல்களை செய்து வாழ வேண்டும். புறத்தோற்றங்களைக் கண்டு மயங்காமலும் விருப்பு வெறுப்பு கொள்ளாமலும் வாழ்ந்து வரல் வேண்டும். இந்த பாடல் சத்துசார பகுதியின் கடைசி பாடலாக அமைந்து மிகச்சிறந்த கருத்துக்களை வழங்கியுள்ளது. இதனை தொடர்ந்து வருவது தயா இன்ப வாழ்வு. அவ்வின்ப வாழ்வை பெற்று வாழ்வதற்கு இது அடிப்படையாகவும் உள்ளது. இப்பாடலின் எண் 90. நூறுதல் என்றால் முடிதல் என்று பொருள். நம் தயா சன்மார்க்கத்தில் முடிவு என்பது மரணமலா பெருவாழ்வே ஆகும். ஆதலின் இங்கு 100 என்ற சொல்லுக்குரிய சதம் என்ற ஒரு பதம் மிக பொருத்தமாக கொள்ளப்படும். 90 12 + 100 என பிரிவுறுதாகும். அதாவது 100ஆகிய நிலைக்கு ஒரு நிலை குறைந்து ஒரு படி குறைந்தது. அதாவது முந்தின நிலையாகும். சத்திசார நிலைக்கு மேல்தான் இந்த மரணம் தவிர
நிலைவாழ்வு தழைத்தோங்க உள்ளது. அதற்குத்தான் இந்த 90க்கு மேனிலை தொடங்குகின்றது என்பது உண்மையாம். மனிதன் மனவாசகம் கடந்த பரம்பொருளை அருளால் உணர்ந்து அடைய உள்ளான் என்பர். சத்விசாரத்தால் உள்ளொளி நிலையில் ஒன்றி இருந்து கொண்டு தொண்டும் தொழுகையும் வாழ்முறையும் மேற்கொள்ளவே 9, 90, 900 ஆகியவற்றின் மெய்நிலை 3ம் ஏற்கப் பெற்றுள்ளன. 9, 9, தொண்டு, 9, 9, தொண்டு, 90, 100, 1000, 900 ஆக மேல் 1000 வாழ்வில் ஆனந்தமாகும். தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.